வணக்கம். இன்றைய நாள் எப்படி இருக்கும் பகுதியில் இன்று நாம் ஜூன் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்கிறது என்று பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கக்கூடிய இந்த 14ஆம் தேதி ரிஷப மாதமாக இருக்கிறது. வசந்த ருது காலமாக இருக்கிறது. உத்தராயண காலம் நடந்து கொண்டிருக்கிறது. பராபவ தமிழ் புத்தாண்டின் வைகாசி மாதம் கடைசி நாள் 31வது நாளில் இருக்கிறோம். இன்று அமாவாசை. இன்று காலை 11:50 முதல் அடுத்த நாள் காலை 9:27 வரை அமாவாசை இருக்கிறது. உலக இரத்த தான தினமாக இருக்கிறது. இன்று நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 2 மணி முதல் 3 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு சூலமாக இருக்கிறது. இன்றைக்கான பரிகாரம் என்று பார்த்தோமானால் வெள்ளம். ரிஷப லக்கணம் இருப்பு 0 நாழிகை 9 வினாடி. சூரிய உதயம் இன்று 5:53 மணிக்கு. திதி இன்று காலை 11:49 வரை சதுர்த்த தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரத்தை பொறுத்தவரை இன்று அதிகாலை 12:15 வரை கிருத்திகை, அதன் பின்பு 10:41 வரை ரோகிணி, அதன் பின்பு மிருகசீரிஷம். யோகத்தை பொறுத்தவரை இன்று இரவு 10:41 வரை அமிர்த யோகம், அதன் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமத்தை பொறுத்தவரை இன்று அதிகாலை 12:15 வரை சித்திரை நட்சத்திரத்துக்கும், அதன் பிறகு இரவு 10:41 வரை சுவாதி நட்சத்திரத்துக்கும், அதன் பின்பு விசாகம் நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமமாக இருக்கிறது. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்கு பக்தியால் பரவசம் வரக்கூடிய ஒரு நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு முயற்சிகளால் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு சாந்தமான மனநிலை. கடக ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சி தாண்டவமாடக்கூடிய ஒரு நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெருமைப்படும் விதத்தில் பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். துலாம் ராசிக்காரர்களுக்கு பிரீத்தி ஏற்படக்கூடிய ஒரு நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். மகர ராசிக்காரர்களுக்கு வரவுகளால் நிறைவு பெறக்கூடிய ஒரு நாள். கும்ப ராசிக்காரர்களுக்கு நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய நாள். மீனராசிக்காரர்களுக்கு சிறிது பயம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கான பொன்மொழி என்று பார்த்தோமானால், தோல்வியை நேசி, வெற்றியின் விளிம்பு உன் விழி அருகே வரும். சேக்குவேராவோட பிறந்த நாள் என்று. உலகெங்கும் பரவி இருக்கக்கூடிய அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் இந்த பதிவு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் நாளைய ராசி எப்படி இருக்கிறது, 12 ராசிகளுக்கான பலன்களுடன் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.